ஹாய், இது ராஜா. சிஎன்சி இதுக்காக நான் பேச வந்திருக்கேன் கிரிக்கெட் இது பத்தி. ஹாய் ராஜா, ஸோ இப்போ நடக்கிற இந்தியா ஆ ஸோ சொல்லுங்க சிவா. இந்த இந்தியா ஐர்லாந்து மேட்சை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். நியூயார்க்ல கண்டிஷன்ஸ் வே டூ டிஃபிகல்ட்டா தான் இருக்க மாதிரி தெரியுது, ஃபியூ மேட்சஸ் போயிருக்கிறத பார்த்தா. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. எப்படி விக்கெட்ஸ் இருக்க போகுது, எப்படி இந்தியா டேக்கிள் பண்ண போறாங்கன்றது. கண்டிப்பா. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி நியூயார்க் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பிட்ச் அண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. ஸோ இந்த பார்ட் ஆஃப் வேர்ல்ட்ல வந்து கிரிக்கெட் டோர்னமெண்ட் வர்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். பட் அதே சமயம் வந்து கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கு லைக் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய முக்கியமான விஷயம். இந்த மேட்சுக்கு முன்னாடி இன்னும் 1.5 hours 2 hours தான் இருக்க போகுது. அது இந்த மேட்சுக்கு முன்னாடி இந்த பிளேயிங் 11 பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும். பிளேயிங் 11 இன்னைக்கு மேட்ச்ல வந்து நான் வந்து ஒரு இந்த பிளேயிங் 11 நினைச்சிருக்கேன். இது உங்க மனசுல எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து யாஸ்வி ஜெய்ஸ்வால் ஈவன் தோ அவர் நல்ல ஃபார்ம்ல இருந்தாலும் அவர் இன்னைக்கு இருக்க மாட்டாரு. விராட் கோலி ரோஹித் தான் ஓப்பனிங் இறங்குவாங்கன்னு என்னோட கட் ஃபீல். அண்ட் நம்பர் 3ல சூரியகுமார் யாதவ் இப்படிதான் வருவாங்க. நீங்க என்ன ஃபீல் பண்ணீங்க? ஜெய்ஸ்வால் வந்து பிளேயிங் 11ல இருப்பாரா இல்ல வாய்ப்பு இல்லையா? இல்ல, என்னோட இதுவும் அதே தான், நீங்க சொல்றதுதான் தோணுது. பட் ஒன் டவுன்ல ஒரு என்னோட டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. சஞ்சு சாம்சன் இறங்க வாய்ப்புகள் அதிகம் இருக்க மாதிரி எனக்கு தோன்றுது. ஓகே ஓகே. மேபி சிவம் சூர்யா வந்து 2 டவுனுக்கு மோர் ப்ரிஃபர். ஓகே. நான் அதுக்கப்புறம் பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா சிவம் துபே, ஹர்திக் பாண்டியா இவங்க எல்லாம் கண்டிப்பா இருப்பாங்க. அண்ட் ரிஷப் பந்த் அஸ் விக்கெட் கீப்பர், மெயின் விக்கெட் கீப்பர் அவரா இருப்பாரு. அண்ட் 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ், அதுதான் ஹர்திக் பாண்டியா, முகமது சிராஜ், பும்ரா அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். அப்புறம் ஸ்பின்னர். இது என்னோட ரஃப் இது. அப்ப சிவம் துபேவும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன். சேம் காம்பினேஷன் தான். பிகாஸ் மோர் ப்ரிஃபர்ட் வந்து ஆல்ரவுண்டர்ஸ் தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ விக்கெட்ஸ் வந்து அப்படி இருக்கிறதால எந்த ஒரு பவுலர் போட்டாலும் விக்கெட் விழுற மாதிரி தான் இருக்கு ட்ராக் இப்போ பார்த்தீங்கன்னா. ஸோ ஈவன் ஸ்ரீலங்கா சவுத் ஆப்பிரிக்கா மேட்சை பார்த்தீங்கன்னா ஷனாக்கா ஹேஸ் குட் சக்சஸ். ஸோ அதனால சிவம் டூபே ஆறது கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது. ஸோ யஷஸ்வி ஜெய்ஸ்வால் டிராப் பண்ண வாய்ப்பு இருக்கு. நம்ம பேசின பிளேயிங் லெவல்ல பாத்தீங்கன்னா ஸ்பின் பவுலிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்ல. லைக் வித் ஆட் ஸ்பின்னர் போனோம்னா ஒருவேளை ஸ்பின்னுக்கு வந்து ட்ராக் அசஸ் பண்ணிச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங்கா செகண்ட் பேட்டிங்கா தெரியல, அந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து ஸ்பின்னுக்கு ட்ராக் அசஸ் பண்ணிச்சுன்னா ஸ்பின் பவுலர்ஸ் இல்ல. லைக் ஈவன் மெயின் பேட்ஸ்மேன் கூட அப்படி ஹூ கேன் ஸ்பின் அப்படிங்கிற மாதிரி யாரும் இல்ல. மேபி அப்படி ஸ்பின் அசிஸ்ட் பண்ணுச்சுன்னா மேபி வி கேன் சாக்ரிஃபைஸ் வித் ஃபாஸ்ட் பவுலர். பிகாஸ் வி ஹாவ் ஆல்ரெடி 2 ஆல்ரவுண்டர்ஸ் இருக்கிறதால. So we can sacrifice a bowler and take 2 spinners. Jadeja ஆடலாம். Jadeja as an all-rounder and Kuldeep Singh as other spinner. அப்புறம் ஒரு எமோஷனல் ஆஸ்பெக்ட் பத்தி பேசணும்னா, டெக்னிக்கலி திஸ் இஸ் லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஆஃப் ராகுல் டிராவிட் as a coach. அவர் சச் a சீனியர் பிளேயர். லைக் அவரு வைஸ் கேப்டனா இருக்கும்போது இந்தியாக்காக வேர்ல்ட் கப் வின் பண்ணி கொடுக்க முடியல. அண்ட் 50 ஓவரும் டில் ஃபைனல் ரீச் பண்ணோம் லாஸ்ட் இயர், அப்பவும் வின் பண்ண முடியல. ஸோ இது வந்து பிளேயர்ஸ் வந்து கோச்சுக்காக வின் பண்ணி கொடுக்கணும், கோச் தனக்காகவும் கண்ட்ரிக்காக வின் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அதே சமயம் விராட் கோலி as well as ரோஹித் சர்மா ரெண்டு பேருக்குமே எய்தர் திஸ் ஆர் த நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து இந்த வேர்ல்ட் கப்பே கூட சான்சஸ் இருக்கு. திஸ் குட் பி த லாஸ்ட். லைக் they are also on the middle part of upper side of 30s. அதனால 35 36 அப்படிங்கிற ஏஜ்ல வந்து அவங்களும் எவ்வளவு நாள் விளையாடுவாங்கன்னு தெரியாது. ஸோ இது வந்து இட்ஸ் லைக் இந்த காம்பினேஷன் இனி இருக்காது. கரெக்ட். டிராவிட்டுக்கும் இது ஒரு ஃபேர்வெல் இதுதான் கோச்சா. ஸோ சக்சஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா டிராவிட்டுக்கும் பெரிய சக்சஸ் ஒன்றும் இல்லை. ஸோ மேபி a குட் ஃபேர்வெல். இந்தியா ஜெயிச்சா நல்லா இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். ஆனா அதே சமயம் நான் ஸ்டில் வந்து இந்தியன் பவுலிங் கொஞ்சம் வீக்னு ஃபீல் பண்றேன். ஏன்னா பும்ராவை தனியா எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஹர்ஷ்தீப் சிங் வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல நல்லா தான் விளையாண்டாரு. ஆனா வந்து நார்மலி ஹி இஸ் லைக் ஹி வுட் பி லீக்கிங் டூ மெனி ரன்ஸ். அதே மாதிரி வந்து
ஒயிட் நோ பால்ல கொஞ்சம் கண்ட்ரோல் இல்ல. லைக் யூ குட் பி ரிமெம்பரிங் த ப்ரீவியஸ் வேர்ல்ட் கப்ஸ் லைக் T20 வேர்ல்ட் கப்ல ம் அவரால ஒரு ம் மேட்சே ம் கூட இன் ம் ஷார்ஜான்னு நினைக்கிறேன் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். கரெக்ட். லைக் அது வந்து ரொம்ப அவரு ஹி வாஸ் டூ யங். அதுக்கப்புறம் இப்ப அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் சிராஜும் அதே மாதிரி ஹி வுட் பி லீக்கிங் டூ many ரன்ஸ். லைக் இந்த ஷார்ட் ஃபார்மேட்டுக்கு இவங்க ரெண்டு பேரும் எப்படி வருவாங்க இல்ல. ஹர்திக் பாண்டியா ஸ்லைட்லி அவுட் ஆஃப் டச் பவுலிங்ல. ஐபிஎல்ல கூட அவ்வளோ சரியா பண்ணல. சிவம் துபே பாலே ரொம்ப ரேரா தான் தொட்டாரு ஐபிஎல்ல. சோ பவுலிங் வந்து பிட் டச்சி என்னோட ஃபீலிங். அண்ட் இல்ல ஸ்பின்னர்ஸ் நம்ம கண்டிப்பா எப்படி யூஸ். அது. ஆமா, என்னோட சைட்லயும் சிவா அது கண்டிப்பா ப்ராப்ளம் தான். ஸ்டார்டிங்ல இருந்தே நீங்க பாத்தீங்கன்னா கரெக்டான போலர்ஸ் இந்த காம்பினேஷன்ஸ் எல்லாம் கரெக்டா எடுத்திருக்காங்களான்றது பெரிய டவுட் தான். ஸோ ஸ்பின்னர்ஸ் கூட பாத்தீங்கன்னா 4 ஸ்பின்னர் எதுக்குன்னு எனக்கும் இது வரைக்கும் புரியல. ரோஹித் சர்மா கேட்டிருக்கார் போல இருக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர். பட் மேபி வருண் சக்கரவர்த்தி குட் ஹவ் பீன் கிரேட் மூவ் நினைக்கிறேன். ஸோ வித் வேரியேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஜடேஜா அண்ட் அக்ஷர் வந்து பெரிய வேரியேஷன்ஸ் ஒன்றும் இல்லை. நார்மல் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் தான். ஸோ அதுதான் பட் வருண் மேபி ப்ராப்ளமா சக்கரவர்த்தியை இருக்கும். அண்ட் ஆல்சோ வருண் சொல்லுங்க சிவா. சக்கரவர்த்தி ஏற்கனவே ஒரு ஷார்ஜா வேர்ல்ட் கப்ல அந்த வேர்ல்ட் கப்ல வந்து அந்த துபாய் ஷார்ஜால நடந்த வேர்ல்ட் கப்ல 22 நினைக்கிறேன். அந்த வேர்ல்ட் கப்ல வந்து தே ட்ரைட் வருண் சக்கரவர்த்தி 21 22 இந்த மிடில் பார்ட்ல லைக் ம் பாகிஸ்தான் ம் ஆஸ்திரேலியா ஃபைனல் அந்த வேர்ல்ட் கப்ல வருண் ம் சக்கரவர்த்தி ட்ரை பண்ணாங்க அகெயின்ஸ்ட் அந்த பாகிஸ்தானோட அந்த லீக் மேட்ச்ல 10 விக்கெட்ஸ்ல பாகிஸ்தான் வின் பண்ணாங்க இல்லையா. அந்த மேட்ச்ல கூட கரெக்ட். லைக் ஷார்ஜா வந்து டெக்னிக்கலி அந்த கல்ஃப் அந்த துபாயில உள்ள அந்த மேட்ச் அந்த கிரவுண்ட்ஸ் எல்லாம் டெக்னிக்கலி கொஞ்சம் ஸ்பின்னுக்கு தான் ஃபேவர் பண்ணும். ஸ்லோ பிச்சஸ் தான். பட் அப்போ ம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்னைக்கு அந்த ஆ குறிப்பிட்ட மேட்ச்ல அந்த டூர்னமெண்ட்ல சொல்லிக்கிற மாதிரி இல்ல. இல்ல சிவா, சேம் திங். நீங்க என்ன சொன்னீங்கன்னா அர்ஷதீப் சிங் அப்ப டெபியூ டெபியூ வேர்ல்ட் கப்னு சொன்னீங்க. சேம் திங் ம். அப்ளைஸ் டு வருண் சக்கரவர்த்தி இல்ல. வரும். ம். மேபி ஹி லேக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல அட் தட் டைம். இப்ப ம். மோர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ ஐபிஎல் வின் பண்ணியிருக்காரு. ஸோ மேபி a குட் ஆப்ஷன் நினைக்கிறேன். ஸோ இந்த விக்கெட்ஸை பார்க்கும் போது வருண் சக்கரவர்த்தி would have been a மச் ப்ரிஃபர்ட் bowler than ஜடேஜான்னு எனக்கு தோணுது. மேபி ம். மை ஆஸ்பெக்ட். ஸோ ஜடேஜாவோட கண்டிப்பா. சக்சஸ் பார்த்தீங்கன்னா T20ல ஒன்றும் பெருசா இல்லை. நீங்க எந்த ம். வேர்ல்ட் கப் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் அவருக்கு T20ல ஒன்றும் பெரிய சக்சஸ் இல்லை. பட் அகைன் அகைன் அவரை ஏதோ எடுக்கணுன்ற ஒரு இதுக்காக எடுத்துட்டே இருக்காங்க. அது யாருன்னு எனக்கும் புரியல. அண்ட் ஆல்சோ இந்த ஃபாஸ்ட் bowling டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா சிராஜ் வந்து T20 போலரான்றது பெரிய கொஸ்டின் மார்க். ஸோ யூ ஹேவ் சந்தீப் சர்மா இஸ் அ வெரி குட் bowler. அவன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டே தான் இருக்கான் அந்த பையன். ஸோ 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் வருது. ஸோ இந்த பவர் பிளேலையும் போடுவாரு, டெப்த் ஓவர்ஸ்லையும் 1 or 2 overs யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூ வுட் ஹவ் பீன் அ குட் ஆப்ஷன். அண்ட் நட்ராஜன் பெரிய மிஸ். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா. நடராஜன் வந்து லைக் இப்ப சான்ஸ் குடுக்கலன்னா வேற எப்ப குடுக்க போறாங்க? லைக் அவரும் லைக் கரெக்ட். இஸ் இந்த ஏஜ் கேட்டகரியில தாண்டி தான் போயிட்டு இருக்காரு. லைக் வென் ஹி டெபியூட்டட் ஃபார் இந்தியா ஆஸ்திரேலியால 2020 அந்த ம் டயத்துல அதுக்கும் இப்போ 4 இயர்ஸ்க்கு. ஸோ அவருக்கு இன்னும் ஒரு 2 3 இயர்ஸ் தான் இருக்கு. ஸோ அண்ட் ஷார்ட் ஃபார்மேட்ல அவர் ரிப்பீட்டட் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஸோ தே குட் ம் ஹவ் கிவன் இம் சான்ஸ். அது கொடுக்கல. yeah, நம்ம when இப்போ you have a பவுலிங் bowler who. பத்தி பவுலிங்க பத்தி பேசும்போது சொல்லுங்க சிவா. அயர்லாந்தோட பேட்டிங் பத்தி பேசணும். அயர்லாந்து வந்து தே பேட் வெரி டீப். லைக் டில் 8 வரைக்கும் தே கேன் பேட். லைக் அவங்க வந்து ம் ஆம், மத்த கண்ட்ரி பேட்ஸ்மேன் மாதிரி நம்ம அடிக்கடி அவங்கள நோட் பண்ண மாட்டோம். ஏன்னா தேர் நாட் பிளேயிங் லைக் ஐபிஎல் மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல அதிக பேர் வர்றது இல்ல. ஸோ அதனால ம் அவங்கள வந்து இந்த மாதிரி இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் தான் பாக்குறோம். அவங்களுக்கான பேட்டிங் வந்து ரொம்ப டீப்பா இருக்கு. விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டக்கர், அப்புறம் அந்த பால் ஸ்டிங் அண்ட் அதர் பேட்ஸ்மேன் டில் 8 வரைக்கும் தே கேன் பேட். அதனால வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு டாக்கர்ஸ் மாதிரி. லைக் எப்போ என்ன த்ரெட் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஏர்லியர் சவுத் ஆப்பிரிக்கா ஆர் ஏர்லியர் இந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து அவங்களால ஆர்த்தடாக்ஸா டெஸ்ட் மேட்ச் விளையாட முடியாம இருக்கலாம். ஆனா வந்து T20 மேட்சஸ்ல தே கேன் ப்ரூவ். அவங்களும் நார்மல் டீம் மாதிரி நம்ம ஜஸ்ட் லைக் த டிஸ்கவுண்ட் பண்ண முடியாது. சோ இல்ல அது ஒரு கண்டிப்பா த்ரெட்டா இருக்கு. T20ல ஷுவா நீங்க பாத்தீங்கன்னா அசோசியேட் நேஷன்ஸ் யார் வேணா அப்செட் பண்ணலாம். ஆன் தே டே எனி ஒன் கேன் பீட் எனி ஒன். நோ டவுட் இன் தட். ஸோ அயர்லாந்து எனக்கு தெரிஞ்ச அசோசியேட் நேஷன்ஸ்லேயே பெட்டர் டீம் நினைக்கிறேன். இப்போ ஆடுற எல்லா டீமை நீங்க இது பண்ணி பார்த்தீங்கன்னா மேபி நெதர்லாண்ட்ஸ் அண்ட் ஸ்காட்லாந்து வில் பி பெட்டர். பட் அயர்லாந்து டெஃபினெட்லி டஃப் காம்படிஷன் தான்.
இந்தியாவுக்கு. பிகாஸ் விக்கெட்டை பேஸ் பண்ணும் போது வி நெவர் நோல, 1 or 2 early wickets, then we never know. So Ireland will be a tough competitors for India. அதே மாதிரி நான் நீங்க எதுக்கு சொன்ன மாதிரி சொல்றேன்னா இந்த விக்கெட்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்றேன். விக்கெட்ஸை பேஸ் பண்ணி தான் சொல்றேன் சிவா, மற்றபடிக்கு ஒன்றும் இல்லை. தென் வி ஆர் ஸ்ட்ராங் ஃபேவரட்ஸ் ஆன் இந்தியா. நார்மலி இன்னொரு விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன், இந்த அசோசியேட் நேஷன்ஸ் எல்லாமே வந்த உடனே வெதர் தேர் ப்ரூவிங் இன் பேட்டிங் ஆர் பவுலிங் அது வேற விஷயம், ஃபீல்டிங்ல நேச்சுரல் அத்லெட்ஸா இருக்கு. அதுவும் தட்டு இவங்க ஒரு யூரோப்பியன் நேஷன், லைக் அவங்க ஃபீல்டிங் வந்து நேச்சுரலி லைக் T20 மாதிரி டோர்னமெண்ட்ஸ்ல வந்து ஃபீல்டிங் அண்ட் கேச்சிங் அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இந்தியன் பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் அப்பர் சைட் ஆஃப் 30s தான் இருக்காங்க. லைக் அது ஈவன் தோ ஐபிஎல் முடிச்சுட்டு வந்திருக்காங்க. ஐபிஎல் வந்து ஒரு வகையில பிளஸிங்னு சொல்லலாம், இன்னொரு வகையில இட்ஸ் லைக் கர்ஸ் மாதிரியும் சொல்லலாம். ஏன்னா ஒரு ஒர்க் லோடு, இப்பதான் ஒரு பெரிய ஒர்க் லோடு முடிச்சுட்டு தேவ் கம்மிங் டு டோர்னமெண்ட். அதே சமயம் ஃபார்முக்கு இது ஒரு இதாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது பிளஸிங்னு சொல்லலாம். ஸோ ஐபிஎல் எப்படி இம்பாக்ட் ஏற்படுத்த போகுது இந்தியன் பேட்டிங் அண்ட் எனக்கு பவுலிங்? அதுல ஒரு சிவா, அதுல எனக்கு சின்ன ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. ஸோ ஐபிஎல் மேட்சஸ் நீங்க எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா எல்லாமே பெல்டர் ஆஃப் விக்கெட்ஸ், பெல்டர் ஆஃப் விக்கெட் சொல்லலாம். எல்லாமே பிளாட் விக்கெட்ஸ், எல்லாமே 200 ரன்னு 250 ரன்னு மேல போச்சு. இன்ஃபேக்ட் எஸ்ஆர்ஹெச் வந்து 282 2 வாட்டி இது பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பேஸ் பண்ணும்போது இந்த விக்கெட்ஸ் கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் போது மே நாட் பி ஃபேவரிங் இந்தியான்னு தோணுது, மேபி. பட் ஐபிஎல் எல்லாரும் தான் ஆடினாங்க, பட் ஸ்டில் இந்தியன் பிளேயர்ஸ் தானே அதிகம் இருந்திருப்பாங்க ஐபிஎல்ல. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் சொல்றேன். அதை பார்க்கும்போது ஐபிஎல் வந்து ஒரு பெனிஃபிட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. எப்ப ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சோ அதுல இருந்து நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணதே இல்லையே. ஐபிஎல் நீங்க வேணா எடுத்து பாருங்க, ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, ஐபிஎல் ஸ்டார்ட் ஆனது நம்ம வேர்ல்ட் கப் வின் பண்ணல. ஸோ இஸ் தட் ஹெல்பிங்? ஐபிஎல் இஸ் ஹெல்பிங் இந்தியானா டெஃபினெட்லி நாட். இட்ஸ் ஹெல்பிங் அதர் கண்ட்ரீஸ் தான் நான் சொல்றேன். அப்படி பார்த்தா நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ஈவன் சப்கான்டினென்ட்ல நடந்த வேர்ல்ட் கப், ஏர்லி வேர்ல்ட் கப்ஸ்ல கூட நம்ம வின் பண்ணல. அந்த ஸ்லோ பிச்சஸ், அந்த பேட்டிங் ஃபேவரபிள் பிச்சஸ்ல நடக்கிற வேர்ல்ட் கப்ல கூட நம்ம வின் பண்ணல. சோ ஃபாரினர்ஸ்க்கு கிடைக்கிற அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்கலையா, இல்ல வெதர் வி ஆர் நாட் யூட்டிலைசிங் தி டோர்னமெண்ட் டு த மேக்ஸிமம் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் எ டிபேட், அது வேற விஷயம். பட் எனிஹவ் இதான் ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னொரு 1.5 hours நம்ம பேசிட்டு இருக்க டயத்துல இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு டாஸ்க்கு போயிருவாங்க. 1.5 hours இது ஆரம்பிக்குது. சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேட் ஃபர்ஸ்டா பேட் செகண்டா? இந்தியா எப்பவுமே பேட் ஃபர்ஸ்டுக்கு தான் போவாங்க. லைக் மோஸ்ட்லி பேட் ஃபர்ஸ்டுக்கு தான் போவாங்க. லைக் அயர்லாந்தும் டீப்பா பேட் பண்ணும் அப்படின்னா அப்படியும் லைக் பேட்டிங் செகண்ட் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ப்ரெஷர். பட் ரோஹித் வந்து அந்த டேல அந்த பர்டிகுலர் டைம்ல கண்டிஷன்ஸ் அசஸ் பண்ணிட்டு தான் he will make a decision. ஸோ ஃபைனலா ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மேட்ச் எப்படி, ஈவன் தோ இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா இருந்தாலும் நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா பாகிஸ்தான் ஆல் இம்பார்ட்டன்ட் மேட்ச், அதுக்கு வந்து இது வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் அமையுமா? ஐ மீன் இன்டர்நேஷனல் மேட்ச் இன்னொரு மேட்சுக்கு பிராக்டிஸ் மேட்ச் அமையாது. பட் நார்மலி பீப்பிள் வியூ லைக் நோ, மேபி பிராக்டிஸ் மேட்சா கூட இருக்கலாம், நீங்க சொல்ற மாதிரி அப்படி கூட எடுத்துக்கலாம். பட் அயர்லாண்டை வந்து ஒரு சாதாரண இதுவா நம்ம இது பண்ணவே முடியாது. ஸோ அண்ட் ஆல்சோ விக்கெட்ஸ் ஆர் சேலஞ்சிங். ஸோ இதை வந்து பிராக்டிஸ் மேட்சா எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா நம்ம நெக்ஸ்ட் மேட்சுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச்ல ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேட்ச் பை மேட்சா பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய பார்வையில who would be the favorites and இந்தியா வந்து இந்த டோர்னமெண்ட்ல do you think like they can reach the knockout stage சூப்பர் 8க்கு அப்புறம்? ஐ மீன் இந்தியா டெஃபினட் செமி ஃபைனலிஸ்ட், அதுல சந்தேகமே இல்ல. பட் மை ஃபேவரட்ஸ் ஆர் இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா வித்அவுட் எனி டவுட். இங்கிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா. வெஸ்ட் இண்டீஸ் ஆல்சோ could be like in their territory அவங்களும் ஒரு டஃப் டீமா இருக்கலாம் இல்லையா? டார்க் ஹார்சஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் சவுத் ஆப்பிரிக்கா அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் சொல்றேன், ரெண்டு பேருமே. யா அண்ட் யூ ஹேவ் ஆல்வேஸ் ஹேவ் த கிவிஸ்ல நியூசிலாந்து, எப்பவுமே அவங்க வந்துருவாங்க செமிக்கு. ஸோ பாகிஸ்தான் இஸ் ரீபில்டிங். எனி கேஸ் அவங்க ஓப்பனர்ஸ் ஒன்றும் பெருசா இது பண்ண போறது இல்லை. இஃப் தே கோயிங் டு பிளே வித் பாபர் அசாம் அண்ட் ரிஸ்வான் அஸ் ஓப்பனர்ஸ், தே ஆர் நாட் கோயிங் டு சக்சீட். இது என்னோட ஒப்பீனியன். பட் ஹேவிங் செட் தட் அந்த பாகிஸ்தான் விக்கெட் கீப்பர் மொயின் கான் சன் அவரை
he was subject to heavy trolling. அதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட். ஆஹ் அதுக்கு பாபர் அசாம் ஆஹ் கூட மறுபடியும் கமெண்ட் கொடுத்திருந்தாரு, நல்ல ஒரு ரிப்ளை கொடுத்திருந்தாருன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டீம்ல எடுக்கலன்றீங்க, எடுத்தா அப்புறம் ஏன் எடுத்தன்றீங்க. நல்ல ரிப்ளை அது. உம் டைம் பட் ஆனா கொடுக்கணும்ல. அந்த ஆனா வீடியோஸ் எல்லாம் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா அவர்கிட்ட நேச்சுரல் அத்லெட்டிசம் இல்ல அப்படின்னு. மேபி அந்த பர்டிகுலர் ஷாட்ல அப்படி இருந்துக்கலாம். பட் ஹி பிளேட் த டொமஸ்டிக் லெவல். அதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்திருக்காரு. இல்ல 100% வந்து ஃபிட்னஸ் லெவல் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேசிக்கா ஒரு விக்கெட் கீப்பர் வந்து கேட்சஸ் எடுக்கிறது தானே. ம், ம். ஸோ சிம்பிள் கேட்சஸ்லாம் விட்டார் அந்த மேட்ச்ல இங்கிலாண்டோடன்னு நினைக்கிறேன். ஆ, ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஏத்துக்க முடியாது தான். கண்டிப்பா. இதுல ஐரானி என்னன்னா லைக் அவரோட ஃபாதர் மொயின் கான் வந்து டூரிங் இஸ் பிளே டேஸ் வந்து அவர் சச் அ ஸ்மார்ட் பிளேயர் அண்ட் வெரி அத்லெட்டிக் பிளேயர். டயர்டே ஆக மாட்டாரு. ஸோ அதே ஹெரிடிட்டி அப்படியே தொடரணும்னு அவசியம் இல்லை. எனிஹவ் இட் வாஸ் எ குட் இன்ட்ராக்ஷன் ராஜா. லைக் உங்க இதான் ஃபர்ஸ்ட் ஷோர் மேட்ச் ஷோர். பார்க்கலாம். லைக் ம். வி கேன் என்ஜாய் த மேட்ச். அதுக்கப்புறம் மேபி லேட்டர் வி கேன் டிஸ்கஸ் அபவுட் த டோர்னமெண்ட் ஆர் மேட்ச். தேங்க்யூ ஸோ மச். ஷோர் 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 சிவா. தேங்க்யூ.